ஆத்மீய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிவனை எப்படி வழிபட வேண்டும்? சிவனை வழிபடும் சமயத்தில் ஓம் நமசிவாய என்னும் மந்திரத்தை கூறி வழிபடுவது மிகவும் நல்லது. சிவபெருமானை அடைவதற்கு சரணாகதி ஒன்றே வழியாகும். அவரை முழுமையாக சரண் அடைபவர்கள் வாழ்வில் எல்லா வளங்களும் நலன்களும் பெற்று வெற்றி பெறுவர். சிவபெருமானை வழிபடுவதற்கு நிறைய சாஸ்திரங்கள் இருக்கின்றன. சிவாலயங்களில் வழிபடுவதற்கான முறைகளும் ஏராளமாக இருக்கின்றன. அவர் நினைத்தால் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். ஈசனை எப்படி வழிபடுவது என்பதை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். சிவனை பற்றி இதேபோல சுவாரஸ்யமான பதிவுகளை பார்க்குறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சிவன் கோவிலில் நுழைந்தவுடன் நமது கண்களில் பிரம்மாண்டமாக தெரியும் கோபுரம் ராஜகோபுரம் எனப்படும். அதனை தெய்வ வடிவமாக எண்ணி வணங்கி விட்டுதான் கோவிலுள் நுழைய வேண்டும். கோயிலுக்கு வர முடியாதவர்கள் கூட தூரத்தில் இருந்தபடியே கோபுர தரிசனம் செய்வது இறைவனை வணங்குவதற்கு சமமாகும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள் முன்னோர்கள். சிவாலயங்களில் வணங்கும் பொழுது பலி பீடத்திற்கு அருகில்தான் வணங்க வேண்டும். அதன் அருகில் சென்று கீழே விழுந்து நமது உடலில் உள்ள காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம் ஆகியவற்றை அந்த இடத்தில் பலி கொடுத்துவிட்டு இறைவனை வணங்க செல்ல வேண்டும் என்பதற்காகவே அந்த பலிபீடம் அமைக்கப்பட்டுள்ளது. பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரமும் ஆண்கள் அஷ்டாங்க நமஸ்காரமும் அவசியம் செய்ய வேண்டும். மேலும் இருகரம் குவித்து தலைமேல் வைத்து வணங்குவது நல்லது. நீங்கள் உங்களது வாழ்க்கையில் வெற்றியடைய விரும்பினால், செல்வந்தராக நினைத்தால் நிச்சயம் சிவராத்திரி விரதம் அனுஷ்டிக்க வேண்டும். கொடிக்கம்பத்தில்தான் கோவிலில் திருவிழா காலங்களில் கொடியேற்றி அதை ஊர் முழுவதும் தெரிவிப்பார்கள். அதற்கு அடுத்து சிவனின் வாகனமான நந்தியின் மண்டபம் அமைந்துள்ளது. இவரை வணங்கி அனுமதி பெற்ற பின்பே சிவனை வணங்க செல்ல வேண்டும். சன்னதியில் முதலில் அருள் பாலிக்கும் முழுமுதற் கடவுளான விநாயகரை வணங்கி அவருக்கு முன் தோப்புக்கரணம் போட வேண்டும். அடுத்து மூலஸ்தானத்தில் உள்ள சிவபெருமானை ஒரே சிந்தனையுடன் வணங்க வேண்டும். பின் பிரகாரத்தில் உள்ள முருகன், அம்பிகை, துர்க்கை, தட்சிணாமூர்த்தி, பைரவர் ஆகியோரை வழிபட வேண்டும். கடைசியாக இறைவனை தரிசிக்க வரும் பக்தர்களின் கோரிக்கையை கணக்கெடுக்கும் சண்டிகேஸ்வரருக்கு முன்னின்று வந்தேன் வந்தேன் வந்தேன், இறைவனின் தரிசனம் கண்டேன் 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 என மெதுவாக கூறி இரு கைகளையும் மெதுவாக தட்டி நன்றி சொல்லி வெளியே வர வேண்டும். கோயிலை விட்டு வெளியே வரும்போது சிறிது நேரம் உட்கார்ந்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். பின் மறுபடியும் கொடிக்கம்பத்திற்கு அருகில் சென்று வடக்கு நோக்கி தலையை வைத்து, பெண்களாக இருந்தால் 2 கை 2 கால் தலை ஆகிய 5 உறுப்புகள் தரையில் படும்படியான பஞ்சாங்க நமஸ்காரமும், ஆண்களாக இருந்தால் உடல் முழுவதும் தரையில் படும்படியான சாஷ்டாங்க நமஸ்காரமும் செய்துவிட்டு வெளியில் வர வேண்டும். நன்றி, வணக்கம்.